இந்த நாளிலும் நாம் மரணத்துக்கு பிறகு மனிதனுடைய நிலைமை என்ன என்பதை குறித்து இந்த நாளிலும் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் தலையில் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, துதிகள் மத்தியில் வாசிக்கிற எங்கள் தேவாதி தேவனே, இம்மட்டுமாக எங்களுக்கு நல்ல ஜீவ சுகபலனை கொடுத்து வழிநடத்துகிறீர். நன்றி தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் பேசப் போகிற இந்த காரியத்தை ஆண்டவர் நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். இந்த மரணத்தை குறித்து அநேகரும் அநேக விதமாக ஒவ்வொரு மதத்தினரும் ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். அப்படி பிற மதங்களின் நம்பிக்கையும் கிறிஸ்துவ மதத்தினுடைய நம்பிக்கையும் பற்றி இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் பிற மதங்கள் இதை குறித்து மரணத்துக்கு பிறகு மனிதனுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை குறித்து பிற மதங்கள் என்ன சொல்கிறது என்பதை முதலில் நாம் பார்ப்போம். எகிப்தியர்கள் பிரமிடுகளை கட்டி மரித்தவர்கள் சடலத்தோடு அவர்கள் விரும்பி உபயோகித்த பொருட்களை வைத்து புதைத்தனர். காரணம், அவர்கள் ஆவி திரும்ப உடலில் புகுந்து அவர்களை பயன்படுத்துவார்கள் என்று நம்பினார்கள். இதுதான் எகிப்தியருடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இஸ்லாமியருடைய நம்பிக்கை என்னவென்றால், கல்லறை கட்டி மரியாதை செய்து தொழுகின்றனர். காரணம், இறந்தவர்கள் ஆவிகளோடு தொடர்பு கொள்ள முடியும் என்று, அந்த ஆவிகள் மூலம் இனி நடக்கப் போவதை அறிந்து கொள்ளலாம் என்றும் நம்புகிறார்கள். இது இஸ்லாம் மதத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. புத்த மதத்தினுடைய நம்பிக்கை என்னவென்றால், நிர்வாணம், அதாவது கடலோடு ஒன்றாக கலர்த்தலே மறுபிறப்பையும் இவர்கள் நம்புகிறார்கள். கிரேக்கர்கள் ஸ்காண்டினேவியன் வாழ்க்ககால் என்ற இடத்தில் தங்கியிருக்கிறார்கள் என்று மரித்தவர்களை குறித்து இவர்கள் நம்புகிறார்கள். அமெரிக்கர்கள் ஆவியாக காடுகளில் வேட்டையாடி திரிகிறார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்தியர்கள் கர்மா என்ற திரும்ப திரும்ப பிறக்கக்கூடிய மறுபிறப்பின் அனுபவத்துக்காக அவர் நம்புகிறார்கள். பிராமணனாகும் வரை பிறந்து பிரம்மனோடு கலக்கும், இதுவே முக்தி என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவருடைய நம்பிக்கை இருக்கிறது. இவ்வாறு இருக்கிற போது கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை என்னவென்றால், பொதுவாக நல்லவர்கள் மோட்சம், பரதேசி உத்தரிக்க ஸ்தலம், தீயோர்கள் நரகம், அரதேசி என்ற இடங்களுக்கு போகிறார்கள் என்று நம்புகிறார்கள். பொதுவாகவே மக்கள் அனைவருமே செத்தவர்கள் பேயாகவும் ஆவி உலகத்தில் சஞ்சரிக்கிறார்கள் என்றும் தான் நம்புகிறார்கள். ஆனால் இதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதைத்தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். மரணத்துக்கு பிறகு மனிதனுடைய நிலை என்று எடுத்துக்கொண்டால், சங்கீதம் 146 சொல்லுகிறது, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். ஒரு மனிதன் மரிக்கிற போது அவனுக்கு ஏற்படக்கூடிய நிலைதான் இது என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய ஆவி பிரிந்துவிடும், மண்ணாயிருக்கிற மனிதன் மண்ணுக்கு திரும்பி விடுவான், அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யோசனைகள் அழிந்து போய்விட்டால் அவனால் யாரையும் பழிவாங்கவோ, அவன் திரும்ப வந்து தன்னுடைய உலகத்துக்கு பார்க்கவோ, எந்த ஒரு சிந்தனை செய்வதற்கு அங்கே இடமில்லை என்று சொல்லப்படுகிறது. அதுபோல எவ்வளவு நாள் நித்திரையாக இருப்பான் என்று பார்க்கிற போது, ஏற்கனவே நாம் நேற்று தினத்தில் பார்க்கிற போது மரணம் என்பது நித்திரை என்று நாம் படித்தோம். அந்த நித்திரை என்பது எவ்வளவு காலத்துக்கு அந்த மனிதன் நித்திரையாக, அதாவது தூங்கிக் கொண்டே இருப்பான் என்று பார்க்கிற போது, யோபின் புத்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் படுத்து கிடக்கிறான். அதாவது பூமிக்குள்ள நம்ம புதைத்து விடுகிறோமே, அதை என்ன சொல்கிறதுனா, மனிதன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகுவதும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. வானங்கள் ஒளிந்து போகிற வரை, வானங்கள் எப்பொழுது ஒளிந்து போகும் என்று பார்த்தால், 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறவரமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஆக கிறிஸ்துவின் வருகை வரை, இந்த உலகத்தின் முடிவு வரை அவர்கள் எல்லாம் நித்திரையாகத்தான் இருக்கிறார்கள் என்று மருத்துவர்களை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மேலும் தானியேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிற போது, தானியேலை பற்றி அங்கே தேவதூதன் சொல்கிற காரியம் என்னவென்றால், நீயவென்றால் முடிவு காலம் மட்டும் போய் இரு. எங்கே இரு? மண்ணுக்குள்ள. நீ இளைப்பாரி கொண்டு அங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். ஆகவே இந்த காரியங்கள் எப்பொழுது நடக்கும் அல்லது
எவ்வளவு காலம் இவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று பார்க்கிற போது உலகம் முடிகிற வரை இவர்கள் தூங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள் என்றே இவர்களை குறித்து பேசுகிறது. மரித்தவனுக்கும் உயிரோடு இருப்பவர்களை பற்றிய நினைவு இருக்காது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மரித்து போய்விட்டார்கள் என்றால் அவர்கள் இந்த உயிரோடு இருப்பவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்தோ மனைவியை குறித்தோ மற்றும் உற்றார் உறவினர்களை குறித்தோ அவர்களுக்கு எந்த விதமான நினைவுகளும் இருக்காது என்றே சொல்லுகிறது. எப்படி ஒரு மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கிற போது வெளியில் நடக்கிற எந்த சம்பவங்களும் தெரியாதோ அதே போல மரித்த மனிதனுக்கும் அவ்வாறு இருக்கும் என்றே நமக்கு வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. யோபு புத்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனத்திலே அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான், அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான் என்று சொல்லப்படுகிறது. அவன் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களா, கஷ்டப்படுகிறார்களா, வேதனைப்படுகிறார்களா, சந்தோஷமாக இருக்கிறார்களா என்பதை குறித்து எந்த விதமான உணர்வுகளும் அல்லது சிந்தனைகளும் அவனுக்கு இருக்காது, மரித்தவர்களுக்கு இருக்காது. அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான். அவனுக்கு ரொம்ப ஏழ்மை நிலை அந்த குடும்பத்துக்கு வந்தாலும் அதை பற்றியும் அவனுக்கு தெரியாது. எப்படி ஒரு மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கிற போது வெளியே பெரிய ஒரு மழை வந்தாலும் ஒரு இடி இடித்தால் கூட அவனுக்கு எப்படி அவன் எழுந்துக்கிற வரை அவனுக்கு எந்த விதமான காரியங்கள் நடந்ததே அவன் அறியாமல் இருக்கிறானோ அதுபோல்தான் இந்த உறக்க நிலையில் இருக்கிற அந்த மனிதன் தான் இறக்கிறான் என்று இந்த நாளிலும் நாம் சொல்லுகிறதாக இருக்கிறது. ஆகவே உறக்கம் என்பது உறங்கிக் கொண்டவர்களுக்கு எந்தெந்த உணர்வுகள் இருக்கிறதோ அது போலதான் மரித்தவர்களுக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம் தூங்கிக் கொண்டவர்களுக்கு வெளியில் நடக்கிற காரியங்கள் எதுவும் தெரியாது. அது போலவே இப்பொழுது மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதன் நிமித்தமாக அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான், அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான். மேலும் மரித்தவர்களுக்கு பலியிடுவது பேய்களுக்கு பணியதுலாகும். இன்னைக்கு அநேகர் மரித்தவர்களுக்கு அவர்களுக்கு படையில் வைத்து படைக்கிறாங்க, என்னென்னமோ அவங்க விரும்பின பொருள்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த கடந்த வாரத்துல கூட கல்லறை திருநாள் என்று ஒரு திருநாள் நடந்தது. அந்த கல்லறை திருநாள்ல RCCSI சபை போன்ற சபையினர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் மரித்தவர்கள் கல்லறையை சுத்தப்படுத்துகிறார்கள். அடுத்து அவர்கள் பயன்படுத்தப்பட்ட எல்லா பொருட்களையும் கொண்டு போய் வைத்து அவர்களுக்கு மாலை எல்லாம் போட்டு அவர்களுக்கு பலி செலுத்துகிறார்கள். அதாவது அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்கள், பிள்ளைகளை கூட்டு போய் எங்களை காப்பாத்துங்க, பிள்ளைகளை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பலவித காரியங்கள். ஆக அவர்களுக்கு இன்னும் கத்தோலிக்க சபையுடைய கல்லறைகளில் போய் பார்க்கும் போது அங்கு தேங்காய் பழம் எல்லாம் இருக்கிறதை பார்க்க முடியுது. ஆகவே அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்கள் தேவனுக்கு அல்ல. அவர்கள் பலியிட்டால் அது தேவனுக்கு போய் சேராதான். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்கள் தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களுடைய ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. ஆகவே இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறலாம், பேய்களுடைய பந்தியிலும் நாம் பங்கிடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவர்கள் அறியாமல் செய்தால் அந்த அறியாமல் செய்கிற செயல் தேவனுக்கு போகாது, அது பேய்களுக்குத்தான் போகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இப்படி அஞ்ஞான பலியிடுதலை நாம் நிறுத்திவிட வேண்டும். மரித்தவர்களால் கர்த்தரை துதிக்க முடியுமா என்றால் கர்த்தரை துதிக்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு மரியாளை குறித்து அவர்கள் வேண்டுதல் வைக்கிற போது மரியாளை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்றால், மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே வேண்டிக் கொள்ள முடியுமா? மரித்த மரியாளால் தேவனை துதிக்க முடியுமா என்றால் துதிக்க முடியாது என்றே வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 115:17 சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். மரித்தவர்கள் என்றால் இறந்து போனவங்க, மௌனத்தில் இறங்குகிறவர்கள் என்றால் தியானத்தில் இருப்பவர்கள். ரெண்டு பேர்த்துக்குமே இறந்துட்டியாதான். இந்த தியானத்தில் இருக்கிறவர்கள் அதாவது சுயநினைவு இழந்து அவங்க சுயநினைவு அற்றவர்களா மாறிவிடுகிறார்கள். மரித்தவர்களும் அதே போன்ற நிலைக்கு தான் மாறிவிடுவதாலே அவர்கள் மரித்தவர்களால் கர்த்தரை துதிக்க முடியாது. ஆகவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று யாரிடத்தில் நாம் இறந்தவரிடத்தில் வேண்டிக் கொண்டால் அந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை அவர்களால் கேட்கவும் முடியாது, அவர்களால் கர்த்தரை துதிக்கவும் முடியாது என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறது. மேலும் மரித்தவர்களுக்கு இங்கு நடக்கிற எதுவும் தெரியாது. இந்த பூமியில் நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் தெரியுமா அப்படின்னா எதுவுமே தெரியாதான். பிரசங்கி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நாம ஒரு நாளைக்கு மரித்து போகிறோம் என்று. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். மரித்தவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. இனி மரித்து போனவர்களுக்கு பூமிக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறைக்கப்பட்டிருக்கிறது. இறந்து போன உடனே
அந்த மனிதர்களுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறீர்களோ அந்த பெயர் மாறி போய் என்ன சொல்லுவார்கள், பாடி எப்ப எடுக்கிறீங்க, பிரேதத்தை எப்ப எடுக்கிறீங்க, இப்படித்தான் அவர்களுக்கு பெயரே மாறி போய் விடுகிறது. ஆக பெயர் கூட உயிரோடு இருக்கு வரைத்தான் அவர்களுக்கு அந்த பெயர் கூட நிலைத்திருக்கிறது. ஆகவே அவர்கள் பெயர் கூட மாறி போகிறது. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள், மரித்தவர்கள் ஒன்று மறியார்கள், அவர்கள் பெயர் முதலாய் மறைக்கப்பட்டு போகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பேயாக வந்து யாரையும் பழிவாங்கவும் மாட்டார்கள். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, பேய் வந்துருச்சு, பேய் பிடிச்சிருச்சுன்னு சொன்ன உடனே இந்த கிணத்துல விழுந்தவங்க வந்து பிடிச்சிட்டாங்க, குளத்துல விழுந்தவங்க பிடிச்சிட்டாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டவங்க பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பலவிதமான நம்பிக்கைகள் பலரிடத்தில் காணப்படுகிறது. அது கிறிஸ்துவரிடத்திலே இப்படிப்பட்ட நம்பிக்கை காணப்படுகிற போதுதான் அது வேதனையாகவும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு நாம் ஆட்படக்கூடாது. பிரசங்கி 9 சொல்கிறார், அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. ஆக இறந்து போன ஒருவரால் யாரையும் சிநேகிக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தேன், அவன் எனக்கு பேயா வந்து என்னை பிடிச்சிடறான்னு என்னமோ பயப்படுவாங்க. அவர்கள் பகைகள், அவங்க யாராவது பகைவர்களை பழிவாங்க வேண்டும் என்றால் அவன் வந்து இறந்துட்டான், நான் அவனை ரொம்ப துன்பப்படுத்திருக்கேன், பழி வாங்கிடுவானோ என்னமோன்னு நினைக்கிறாங்க. அவர்கள் பொறாமை, யாரு மேலாவது பொறாமப்பட்டு அவங்களுக்கு எதிராக ஏதாவது செஞ்சிருவாங்கன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க. இறந்து போனவர்கள் அவருடைய சிநேகம், அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிடும். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. இவர்கள் திதி செஞ்சாலும் சரி, கர்மாதி செஞ்சாலும் சரி, 40ஆம் நாள் செஞ்சாலும் சரி, 30ஆம் நாள் செஞ்சாலும் சரி, எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அந்த காரியத்துக்கும் இறந்து போனவர்களுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இருக்காது. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அப்படி இருக்கும் போது எப்படி பேயாக பிசாசாக வந்து அவர்கள் பழிவாங்க முடியும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்னும் அதை தெளிவாக புரிந்து கொள்ள அவர்களுக்கு யோசனையே இல்லையா. சங்கீதம் 146:4 சொல்கிறது, அவருடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போயிடும். யோசனைகள் அழிந்து போய்விட்டால், யோசனை அழிந்த ஒரு மனிதனால் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை. இன்றைக்கு அநேகர் யோசனை அழிந்தவர்கள் தெருவிலே சுற்றி திரிகிறதை பார்க்க முடிகிறது. அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் தங்களுடைய ஆடைகள் அணிந்திருக்கிறோமா என்பதை தெரியவில்லை, தங்கள் வீடுகளுக்கு போக வேண்டும் என்ற உணர்வு இல்லை. அப்படி இருக்கிற போது இந்த மரித்தவர்களும் அப்படிப்பட்ட யோசனைகள் ஒளிந்து போன நிலையில் காணப்படுகிறதுனாலே அவர்கள் பொறாமையோ சிநேகமோ பகையோ எதுவுமே அவர்கள் பழிவாங்கவோ எந்த ஒரு காரியத்திலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை புரியாமல் தான் நாம் அவர்கள் பேயாக பிசாசாக வந்து நம்மை பயமுறுத்துவார்கள் என்று நாம் நினைத்து பழிவாங்குவார்கள் என்றெல்லாம் நினைத்து இது திரைப்படங்கள் போன்றவற்றில் காட்டுகிற அந்த பொய்யான காரியங்கள் மெய் என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருப்பதே இதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தவறான காரியமாக இருக்கிறது. உண்மை அது அல்ல. இறந்த பின் எதுவும் செய்ய முடியாது. இறந்து போனவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயான ஆட்கள் எல்லாம் நீ நேசித்திருக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. உங்க மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருங்க. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. இந்த வாழ்க்கையில் நீ சந்தோஷமா வாழ்றது ஒண்ணுதான் நீங்க உண்மையிலே அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ, எதை நீ செய்ய முடியுமோ, யாருக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த காரியம் எல்லாவற்றையும் அதை உன் பலத்தோடு செய். அது செய்ய வேண்டிய முழுசா செஞ்சிரு. நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நம்மை பாதாளம் என்றால் புதைகுழி. அந்த புதைகுழிக்கு நமக்கு போயிட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த எந்த விதமான செய்கையும் அங்க போய் செய்ய முடியாது. அப்பாவுக்கு உதவணும், அம்மாவுக்கு உதவணும் அப்படின்னா நீங்க இறந்த பிறகு எந்த விதமான உதவிகளையும் செய்ய முடியாது. அங்களுடைய வித்தையெல்லாம் அங்க பலிக்காது, உங்களுடைய அறிவெல்லாம் அங்க இருக்காது, உங்க ஞானமும் இருக்காது. ஏனென்றால் இவையெல்லாம் அழிந்து போகிறது. ஆகவே நாம் உயிரோடு இருக்கும் போதே யாருக்கு எந்தெந்த நன்மைகள் செய்ய வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டுமே தவிர நாம் இறந்த பிறகு செய்யலாம் என்று நினைப்பது தவறு. மரணத்தில் வேற்றுமை இல்லை. பணக்காரவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும், ஏழைக்கு ஒரு மாதிரி நடக்குங்கிறதெல்லாம் மரணத்தில் வித்தியாசமே இல்லையா. பிரசங்கி 9:2 சொல்கிறது, எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். மரணம் என்பது வித்தியாசம் பார்த்து சம்பவிக்காது. சர்மானுக்கருக்கும் துன்மார்க்கனுக்கும்
அவன் சன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, அவன் துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, நற்குணம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, சுத்தம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, சுத்தம் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, பலி இடுகிறவனாக இருந்தாலும் சரி, பலி இடாதவனாக இருந்தாலும் சரி, ஒரே விதமாய்த்தான் சம்பவிக்கும். எல்லாருக்கும் ஒரே விதமான மரணம் தான் ஏற்படுமே தவிர மரணத்தில் வேற்றுமை எல்லாம் இருக்காது. சிலர் சொல்லலாம் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா, நோயில இறந்துட்டா இப்படின்னு அது வேறுபாடு காணப்படுமே தவிர, ஆனாலும் மரணம் என்பது, மரிப்பு என்பது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஒரே விதமாகத்தான் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ அப்படியே பொல்லாதவனுக்கும், ஆணை இடுகிறவனுக்கு எப்படியோ ஆணை இடாதவனுக்கும் எல்லாத்துக்கும் என்பது இருக்கிறத தவிர, எப்படி பிறப்பில் வேற்றுமை இல்லையோ அதே போல மேலும் கிறிஸ்துவோடு செல்பவர்கள் யார்? எல்லாம் மறிக்கிறோம், ஆனாலும் மறிக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்துவோட போயிடுவாங்க அப்படின்னு சொன்னா இல்லை. யார் கிறிஸ்துவோடு செல்ல முடியும் என்றால், 1 தெசலோனிக்க புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனத்திலே, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். யார் எழுந்திருப்பார்கள்? கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் மாத்திரமே எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்கள் கிறிஸ்து வரும்போது எழுந்திருக்க மாட்டார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே நாம் இதை குறித்து பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு மாத்திரமே கிறிஸ்துவானவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்களுக்கு இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் போய் நியாய தீர்ப்பு அவர்களுக்கு அளித்த பிறகே அவர்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கும் என்பதை நாம் ஏற்கனவே புரிந்து கொண்ட ஒரு காரியமா இருக்கிறதுனாலே அதை பற்றி அதிகமான விளக்கம் இப்பொழுது தேவையில்லை. ஆகவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும், உயிரோடு இருக்கிற நாமும் என்று சொல்லுகிற போது உயிரோடு இருக்கிற மனிதர்களாகிய பரிசுத்தவான்களை மட்டுமே இங்கே குறிக்கும், எல்லாரையும் குறிக்காது. உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம். ஆகவே மரித்த பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மாத்திரமே கிறிஸ்துவோடு செல்வார்களை தவிர மற்றவர்களால் கிறிஸ்துவோடு செல்ல முடியாது. யாருகளை அழைத்து செல்வார்கள்? மரித்து போறாங்க. கிறிஸ்து வரும்போது எழுகிற அந்த பரிசுத்தவான்களை யார் அழைத்து செல்வார்கள் என்று பார்க்க, கிறிஸ்து அழைத்து செல்வாரா என்றால் இல்லை. மத்திய 24ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31 வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். கைவிடப்பட்டவர்களால் புலம்பத்தான் முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவர்களோட இவங்க பறந்தெல்லாம் போக முடியாது. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும், வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இந்த காரியத்தை யார் செய்ய போறார்கள் என்றால் தேவதூதர்கள். ஏற்கனவே தேவதூதர்களை குறித்து படிக்கிற போது அவர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் என்று படித்திருக்கிறோம். ஆகவே அந்த பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற தேவதூதர்கள் நம்மை தேவனிடத்தில் அழைத்து செல்கிற காரியத்தை செய்கிறார்கள். மேலும் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் எவ்வளவு காலம் பரலோகத்தில் இருப்பார்கள்? எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று இந்த வசனம் சொன்னதே, எப்பொழுதுமே கர்த்தரோடே இருப்போம் என்றாலும் எவ்வளவு காலம் பரலோகத்தில் இருப்பார்கள் என்று பார்க்கிற போது அவர்கள் எவ்வளவு காலம் பரலோகத்தில் இருப்பார்கள் என்கிற ஒரு கேள்வியும், அடுத்து அவர்கள் அந்த பரலோகத்தில் அவ்வளவு காலமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற காரியத்தை ரெண்டுக்கும் பதில் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுகிறது. அன்றி நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நியாய தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு நாள் செய்கிறார்கள்? அல்லது இவர்கள் யார் என்று பார்க்கிற போது இயேசுவை பற்றின சாட்சியின் நிமித்தமும்
தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். இவர்கள் யார்? இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தவங்க, தேவனுடைய வசனத்துக்காக சிறைச்சேதம் பண்ண, அதை உயிரையே கொடுத்தவர்கள். மிருகத்தையோ சொரூபத்தையோ தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் தரித்துக் கொள்ளாதவர்கள். இப்படிப்பட்டவர்களும் அந்த கிறிஸ்துவனுடைய வருகையில் செல்ல முடியும். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஆகவே பரலோகத்தில் அவர் இருக்க போற நாட்கள் எவ்வளவு காலம் என்றால் 1000 ஆண்டுகள். அந்த 1000 ஆண்டுகள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று பார்க்கிற போது, அவர்கள் அங்கே பரிசுத்தவான்கள் இந்த துன்மார்க்க ஜனங்களை நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த வேலை என்ன? நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அங்கே அவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலை என்ன? நியாய தீர்ப்பு. மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? மரித்தவங்க எந்திரிப்பாங்க. எப்படி எந்திரிப்பாங்கன்னு பார்க்கிற போது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 52வது வசனம் சொல்கிறது, கடைசி எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவராய் எழுந்திருப்பார்கள். இந்த கடைசி எக்காலம் தொனிக்கிற போது மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாக, இன்றைக்கு நாம் மனிதர்களை மரித்த பிறகு அவர்கள் புதைத்து விட்டோம் அல்லது எரித்து விட்டோம் என்றால் அவர்கள் அழிந்து விடுகிறார்கள். நாம் எரித்து விட்டோமே, அவர்களை நாம் புதைத்து விட்டோமே, அவர்கள் மண்ணோட மண்ணாய் இருக்கிற மண்ணுக்கே திரும்ப என்று அழிந்து விட்டார்களே, அவர்கள் எப்படி உயிரோடு எழுந்திருப்பார்கள்? அவர்கள் எழுந்திருக்கிற போது ஆவியோடு எழுந்திருப்பார்களா, சரீரத்தோடு எழுந்திருப்பார்களா என்றெல்லாம் பலருக்கு பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. இங்க வசனம் சொல்கிறது, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக மாற்றப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அதை குறித்து மேலும் படிக்கிற போது எசேக்கியேல் 37வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். எலும்புகளுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுகிறார், அப்பொழுது உயிரடைவீர்கள். அந்த எலும்புகளுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுகிற போது அது உயிரிழந்து விடுகிறதாம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, அந்த எலும்புகளுக்கு மேல நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி, அந்த நரம்புகளுக்கு மேலாக மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி, இப்பொழுது எப்படி இருக்கிறோமோ அதே நிலைமைக்கு, எலும்பு, அதுக்கு பிறகு நரம்பு, நரம்புக்கு மேல சதை, அதுக்கு மேல தோல், இவ்வாறு உங்களில் இவை எல்லாவற்றையும் செய்து மூடி உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்கின்றார். ஆகவே கர்த்தர் இவ்வாறு மரித்தவர்களை, மண்ணானவர்களை இவ்வாறு அவர் எழுப்ப போகிறாராம். இதெல்லாம் ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே நடக்கும் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். மரித்தோர் எவ்வளவு நேரத்தில் இருந்திருப்பார்கள்? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51, 52 வசனம் சொல்கிறது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திரடைவதில்லை. கிறிஸ்து வர வரைக்கும் எல்லாருமே செத்து போயிரும் நினைக்காதீங்க. ஆகிலும் கடைசி காலம் தொடிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். உயிரோடு இருக்கிற எல்லாருமே மறுரூபமாக்கப்படுவார்கள். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இதுதான் வேதவசனம் நமக்கு சொல்லுகிற காரியம். இதைத்தான் நாமும் விசுவாசிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு விசுவாசிக்கும்படியாக இதை எடுத்து சொல்ல வேண்டும். இல்லாத கட்டுக்கதைகளும், யாரோ சொன்னது, கேள்விப்பட்டது அல்லது புற மதத்தில் இருக்கிற நம்பிக்கைகள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து பைபிள் இருக்கிறது போல காட்டக்கூடாது. இன்றைக்கு அநேகர் என்ன சொல்கிறார்கள், அங்கே நரகத்துக்கு போறாங்க, நரகத்தை எல்லாம் போட்டு வருத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல, இதெல்லாம் புற மதத்தினுடைய நம்பிக்கை. ஆனால் வேதம் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லவில்லை. அப்படிப்பட்ட தேவனும் நம்முடைய தேவன் அல்ல. அப்படி பழிவாங்கிறவர், அவரை போட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுக்கிற, வடச்செட்டில போட்டு வறுத்து எடுக்கிறவங்களா இல்லை. தேவன் அன்பாக இருக்கிறார். அவருக்கு சொல்றாரு, மணிகளையோ களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அக்கினி சுட்டி இருப்பார். இன்னைக்கு பாருங்க, ஒரு நிலத்துல அடித்து தூத்துக்கிற போது நல்ல மணியும் கிடைக்கிறது, பதரும் கிடைக்கிறது. மணிகளை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம வீட்டிலே சேர்க்கிறோம், பதரை எரித்து விடுகிறோம். அவ்வளவே தவிர வேறொரு காரியத்தையும் நாம் அங்கே செய்வது இல்லை. அது போலதான் தேவனும் அங்கே பழிவாங்கி கொண்டிருப்பதில்லை.
காலங்காலமாக தண்டித்துக் கொண்டும் இருப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் கிறிஸ்து அவர் வருவார் என்பதற்கான முதல் வாக்குத்தத்தம் எடுத்துக்கொண்டால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தான். ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த பிறகு அவர்கள் கொடுத்த, நான் உங்களுக்காக மீட்க வரப்போகிறேன் என்பதற்காக அவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்பதே நமக்கு வாக்குத்தத்தம் உள்ள ஒரு காரியமா இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றவே கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். மேலும் இயேசு எதற்காக மனித அவதாரம் எடுத்து வர வேண்டும்? அவர் தேவனாக வந்திருக்கலாமே என்று நாம் நினைக்கிற போது அதை குறித்து அவர் சொல்கிறார், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். எப்படி தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ அதற்கு ஒப்பாக அவரும் மாறினார். காரணம் என்னவென்றால், இதை குறித்து ரூத்து புத்தகத்திலே நாம் வாசிக்கிற போது, ஒரு மனிதனுடைய நிலத்தை வாங்க வேண்டும் என்றால் அவனுடைய பங்காளி தான் வாங்கணும், அவனுடைய அண்ணன் தம்பி வாங்கணும், அப்படின்னா அவனுடைய பங்காளிகள் தான் வாங்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்முடைய சகோதரராகவும் நம்முடைய பங்காளியாக வந்து ஆதாம் ஏவாளால் இழக்கப்பட்ட அந்த நிலத்தை மறுபடியும் வாங்குகிறார். ஆண்டவர் ஆதாம் ஏவாளால் இழந்து போன அந்த ரட்சிப்பையும் திரும்ப கிறிஸ்துவானவர் நமக்கு வாங்கி கொடுக்கிறார். ஆகவே நமக்கு சகோதரனாகவும் பங்காளியாகவும் இருந்த காரியத்தை செய்வதற்காக, அவர் நம்மோடு பங்கடைவதற்காக, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்கிறது. மேலும் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, இன்னைக்கு புற மதத்தை என்ன சொல்றாங்க, மரணத்துக்கு அதிகாரி என்று யாரு சொல்லுகிறார்கள் என்றால் யமன் தான் மரணத்துக்கு அதிகாரி என்று. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது சாத்தான் தான் பிசாசு. சாத்தான் என்று பிசாசு சொல்லக்கூடிய அந்த பழைய பாம்பு தான் மரணத்துக்கு அதிகாரி. இப்ப மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக மாறினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் மனிதனுக்கு இருக்கிற பெரிய ஒரு பயமான காரியம் என்னவென்றால், ஜீவ காலம் எல்லாம் அப்படின்னா வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். மரண பயம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, ஆகவே மரணத்துக்கு அதிகாரியை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி யாரிடத்தில் இருக்கிறதா, கிறிஸ்துவால் மாத்திரமே அது முடியும். ஏனென்றால் சொல்கிறார், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை நான் உடையவராக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 14-15 வசனம் என்ன சொல்கிறது என்றால், பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார் என்று சொல்லப்படுகிறது. உயிர் திறந்த பிறகு மரணம் இருக்குமா என்று பார்க்கிற போது வெளிப்படுத்தல் 21:4 சொல்லப்படுது, அவர்களை கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போய் என்று விளம்புகிறது. ஆகவே உயிர் திறந்த பிறகு மரணம் என்பது இல்லை. அதுக்கு பிறகு இந்த மரணத்துக்கு அதிகாரியும் இல்லை, சாத்தானும் இல்லை, கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தின எல்லாம் ஒழிந்து போய் இன்றைக்கு பூமியில் காணப்படுகிற அத்தனை காரியங்களும் பரலோகத்தில் இருக்காது. மறுபடியும் புதிய வானம் புதிய பூமியிலும் அது இருக்காது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாளையும் இந்த செய்தியிலும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.